வெல்கம் டு அவர் டுட்டோரியல். நம்ம போன வீடியோவில் ஒரு ஃபுல்லாக வெப்சைட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு வெப் டிசைனை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா லேப்டாப் இல்லைனா டேபு மொபைல் இந்த மாதிரி வந்து நிறைய டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வெப்பேஜை வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த டிவைஸ்க்கு தக்கன நம்ம வெப்பேஜ் வந்து ரீசைஸ் ஆகி நம்ம வெப்சைட் வந்து நீட்டாக விசிபிள் ஆகும். இதான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது நம்ம நேற்று டிசைன் பண்ண ஒரு வெப்சைட். இதில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா இதை ரீசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒவ்வொரு டிவைஸ்லேயும் நம்ம வெப்பேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னு காட்டுது. இதை கீழே வந்தீங்கன்னா நம்ம 3 காலம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இந்த 3 காலம்ஸும் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால கீழே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி டிவைஸுக்கு தக்க நீட்டாக விசிபிள் ஆக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். கோடிங் பேஜ் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியா கொரி எழுத போகிறோம். மீடியா கொரி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம index.html இந்த பேஜில் ஒரு மெட்டா டேக் வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்து மெட்டா டேக் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வெப்சைட்டை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனில் உள்ள மெட்டா டேக் என்டர். நேம் வந்து வியூ போர்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித். இப்போ நீங்கள் ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அட் மீடியா மேக்ஸிமம் வித் வந்து நமக்கு நான் ஒரு 768 px கொடுக்குறேன். 768 px இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்டு ரைட்டு அப்படிலாம் கொடுத்துருப்போம்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுரும். எதுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம்னா ஹெட்டரில் உள்ள பிராண்டிங் கொடுத்துருந்தோம். ஹெட்டரில் உள்ள நேவிகேஷன் NAV, ஹெட்டரில் உள்ள நேவில் உள்ள லிஸ்ட் ஐட்டம், அப்புறம் நியூஸ் லெட்டர் செக்ஷன் கொடுத்துருந்தோம். நியூஸ் லெட்டரில் H1 நியூஸ் லெட்டர் ஃபார்ம், பாக்ஸ் கிளாஸில் உள்ளது, ஆர்டிக்கிள், மெயின் காலம், aside, sidebar. இது எல்லாமே நம்ம ஃப்ளோட் வந்து நன் அப்படின்னு கொடுக்குறோம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வித்து வந்து நம்ம 100% கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அந்த காலம் வந்து ஃப்ளோட் டைப் வந்து நன்னான் மாற்றிருக்கோம். அப்போ அந்த ஃப்ளோட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மொபைல் டிவைஸுக்கு தக்கன அந்த காலம் வந்து நீட்டாக விசிபிள் ஆகும். ஓகேவா? இனி வந்து இந்த ஃபார்ம் வந்து நமக்கு 100% இருந்தால் நல்லாயிருக்கும். என்டர்.
நியூஸ் லெட்டர் செக்ஷனில் நியூஸ் லெட்டர் பட்டன் கமா கோட் பட்டன், அந்த பேஜில் உள்ள பட்டனும் சர்வீஸ் பேஜில் உள்ள பட்டனும் டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். வித் வந்து பார்த்திங்கன்னா 100%. இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து இந்த பட்டன் வந்து 100% ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகலை. இனி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து மாற்றுவோம். என்டர் நியூஸ் லெட்டர் ஃபார்ம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ளே இமெயில். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கமா டாட் கோட் இன்புட் கமா டாட் கோட் டெக்ஸ்ட் ஏரியா. அந்த டெக்ஸ்ட் ஏரியாவும் மாற்றிடுவோம். அந்த ஃபார்மில் உள்ள டெக்ஸ்ட் ஏரியா எல்லாமே வந்து வித் வந்து 100% கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் பட்டனுக்கும் ஸ்பேஸிங் இல்லை, கேப் இல்லை. இப்போ வந்து இதை ப்ரொவைட் பண்ணலாம். மார்ஜின் பாட்டம் நமக்கு ஒரு 5 px இருந்தால் போதும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அபவுட் கிளிக் பண்ணுறேன். இதுக்கும் அப்ளை ஆகிருக்கும் சேம். ஓகேவா? சர்வீசஸ் இதுக்கும் ஃபஸ்ட்டு காலம் வந்து தனியாக இருக்கும், கீழே அந்த ஃபார்ம் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீன் தகுந்ததில் நமக்கு வந்து வெப்சைட் வந்து ரீசைஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். இது வந்து ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த மெட்டா டேக் வியூ போட்டு. இப்போது இதை காப்பி பண்ணி அபவுட் இந்த பேஜ்லேயும் என்டர் சர்வீஸ் பேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். இனி இதில் வந்து இதை தப்பாக கொடுத்துருக்கேன், மாற்றிடுறேன். வெப் டிசைன் ஜஸ்ட் இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். வெப்சைட்டில் நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட். இப்போ வந்து அந்த லிங்க் எல்லாமே நம்ம கீழே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அபவுட் பேஜ், ஹோம் பேஜ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை ஒவ்வொரு டிவைஸுக்கு தக்கான நம்ம வந்து அதை ரீசைஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படி மாற்றும் போதும் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து வியூ போர்ட் வந்து மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து சேனலை பாருங்கள். தேங்க்யூ.